வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் தேர்தலில் மக்கள் நிரந்தரமாக பை பை சொல்வார்கள் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மயிலாடுதுறையில் பேசிய அவர், டெல்லியின் சதுரங்க வேட்டையில் அதிமுகவை பழனிசாமி அடமானம் வைத்துவிட்டதாகவும் கடுமையாக சாடினார். 2021ஆம் ஆண்டு முதல் தொடர் தோல்விகளை பழனிசாமி சந்தித்து வருவதாகவும் முதல்வர் விமர்சித்தார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வர முடியும் என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி கூறியிருப்பது திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை, இனிமேலும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றார். ஆட்சி அதிகாரத்தில் பாமகவுக்கும் பங்கு என்று அன்புமணி பேசியிருப்பது அவருடைய கருத்து என்று அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் 37வது ஆண்டு விழாவையொட்டி தைலாபுரத்தில் உள்ள கார்ல் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் சிலைகளுக்கு ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது அன்புமணியின் கருத்து என்று குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலை நடைபெற்ற தவேகாவின் முதல் மாநில மாநாடு விஜயின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நகர்வாக அமைந்தது. இந்நிலையில் தற்போது கட்சியின் 2வது மாநில மாநாட்டுக்கு தவேகா தயாராகியுள்ளது. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பயணிகளிடம் அவர் கலந்துரையாடினார். இந்த பேருந்து முனையத்திலிருந்து 1257 நகர பேருந்துகளும் 1929 வெளியூர் பேருந்துகளும் இயக்கப்படும். மத்தியில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறும் திமுக மாநிலத்தில் பங்கு கொடுப்பதில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கு விசாரணைக்காக ஆஜராகி பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்ப ஆட்சியா என கேள்வி எழுப்பினார். திருபுவனம் அஜித்குமார் காவல் தொடர்பான கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 5 தனிப்படை காவலர்களையும் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் கைதாகியுள்ள தனிப்படை காவலர்கள் கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கரபாண்டி ஆகியோர் தற்போது மதுரை மத்திய சிறையில் உள்ளனர். முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் மடப்புரம் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நவீன கலையரங்கம் கட்டும் பணியினை மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், போலி சான்றிதழ்கள் அளித்து மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்த 20 மாணவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறினார். பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் முற்றுகை போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் 200க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். 9வது நாளாக முற்றுகை போராட்டம் நடத்திய அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து தரும் மசோதாவை வரும் நாடாளுமன்ற தொடரில் கொண்டுவர மத்திய அரசை மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவும் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து இருவரும் பிரதமர் மோடிக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். மாநில அந்தஸ்தை பெறுவது காஷ்மீர் மக்களின் அரசமைப்பு ரீதியான ஜனநாயக ரீதியிலான உரிமை என்றும் அவர்கள் தங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 75% அல்லது விகிதாச்சார இடஒதுக்கீடு மற்றும் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்காக போராட வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். நாடு தழுவிய சமூக, பொருளாதார மற்றும் கல்வி அடிப்படையிலான சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்திற்காக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட வேண்டும் என்று சித்தராமையா கூறினார். சிஆர்பிஎஃப் எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 20 புதிய பட்டாலியன்களை கூடுதலாக சேர்க்க மத்திய உள்துறை அமைச்சகம் கொள்கைப்பூர்வ ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் 20,000க்கும் மேற்பட்ட கூடுதல் வீரர்கள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கொரோனா தொற்று மற்றும் அதற்கு எதிரான தடுப்பூசிகளின் பக்க விளைவாக நரம்பியல் சார்ந்த பிரச்சினைகள் ஏற்படுவது நிம்ஹான்ஸ் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தேசிய மனநலன் மற்றும் நரம்பியல் ஆய்வு நிறுவனமான நிம்ஹான்ஸ் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட நரம்பியல் பிரச்சினைகள், அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மனநல பிரச்சினைகள் குறித்து ஆய்வு நடத்தியது. அதில் பெருந்தொற்றுக்கு பிறகு மனச்சோர்வு, பதற்றம், அறிவாற்றல் குறைபாடு அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. சமோசா, ஜிலேபி போன்ற உணவு பண்டங்களின் மீது உடல்நலத்திற்கு கேடு என்ற எச்சரிக்கை வாசகத்தை குறிப்பிடுமாறு எந்த அறிவுறுத்தலையும் வெளியிடவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. உணவில் உள்ள கொழுப்புச்சத்து, அதிக சர்க்கரை குறித்த விழிப்புணர்வு வேண்டும் என்றுதான் மக்களுக்கு பொதுவான அறிவுரை அளித்திருந்ததாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒடிஷாவில் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் நீதித்துறை விசாரணை கோரி பிஜு ஜனதா தள கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை காவலர்கள் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் கலைத்தனர். தமிழ்நாடு அரசு பேருந்தின் பெயர் பலகையில் திருவண்ணாமலையின் பெயர் அருணாச்சலம் என குறிப்பிடப்பட்டிருந்தது சர்ச்சையாகியுள்ளது. திருப்பதி செல்லும் சங்கராபுரம் கிளை பேருந்தில் திருவண்ணாமலை என்ற பெயர் அருணாச்சலம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் தமிழ் பெயர்களுக்கு பதில் வேற்றுமொழி பெயர் பயன்படுத்தப்படுவதாக சர்ச்சை இருந்தது. இந்த சூழலில் அருணாச்சலம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பு இயக்குநர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மதுரையில் அரசு ஐடிஐ மாணவர் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை விரைந்து கைது செய்ய அவரது பெற்றோர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இளமனூர் கண்மாய் கரையில் எரிந்த நிலையில் பிரசன்னா என்ற ஐடிஐ மாணவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் பிரசன்னாவுடன் மேலும் மூவர் கண்மாய் பகுதிக்கு சென்றது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தக் கோரி போராட்டம் நடத்தப்பட்டது. திருவாரூர் அருகே புதிதாக ONGC கிணறு தோண்ட முயற்சி நடந்ததாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடேக்கமங்கலத்தில் மூடப்பட்ட ONGC எண்ணெய் கிணறு இருந்த இடத்திற்கு ராட்சச குழாய்கள் மற்றும் இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதிய எண்ணெய் கிணறு அமைக்க ONGC முயற்சிப்பதாக கூறி அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஜூலை 24ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை கருவூலம் மற்றும் கிளை கருவூலங்கள் அத்தியாவசிய பணிகளுக்காக செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அறிவித்துள்ளார். விடுமுறைக்கு ஈடாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று பணி நாளாக அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை அபிராமபுரத்தில் தைலம் மற்றும் கற்பூரம் குழைத்து தேய்த்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 8 மாத குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேவநாதன் என்பவரின் 8 மாத பெண் குழந்தைக்கு சளி பிரச்சினை அதிகமாக இருந்து வந்தது. இதனால் தைலம் மற்றும் கற்பூரத்தை குழைத்து மூக்கில் தேய்த்ததாக தெரிகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள மலையடிவார கிராமங்களில் நாவல் பழ சீசன் களை எட்டியுள்ளது. இதனால் நகர்ப்பகுதிகளில் உள்ள சாலையோர பழக்கடைகளில் நாவல் பழ விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. மருத்துவ குணம் மற்றும் சுவைமிக்க இந்த பழங்களை வியாபாரிகள் கிலோ 100 முதல் 120 ரூபாய்க்கு நேரடியாக கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் திருமணம் செய்து வைக்க கோரி தகராறு செய்த மகனை தந்தை அடித்துக் கொன்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 37 வயதான ராமதாஸ் என்பவருக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே வந்ததாக தெரிகிறது. இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தந்தை சுப்புகண்ணு மகன் ராமதாஸை தாக்கியுள்ளார். இதில் நிகழ்விடத்திலேயே மகன் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை கிராமத்தில் பாதியிலேயே நிற்கும் மீன்பிடி துறைமுக பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. 150 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த பணிகள் கூடுதலாக 85 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யாததால் தாமதமாகி வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். டொனால்டு டிரம்ப், புட்டின் இடையிலான தீவிர முறிவுக்கு பின்னால் மெலனியா டிரம்ப் இருக்கிறாரா என்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் பேசிய டிரம்ப், ரஷ்யா உக்ரைன் போரில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க தன்னை தூண்டுவதில் தனது மனைவி மெலனியா ஒரு முக்கிய பங்கை வகிப்பதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இடம்பெற்றுள்ள வண்ணங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறது. அந்த சபை சிவப்பு மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ள கொடியை உருவாக்கி 2023ஆம் ஆண்டு வர்த்தக முத்திரைக்கான பதிவை பெற்றிருக்கிறது. அதே வண்ணத்தில் தாவேக்க கொடி உள்ளதால் குழப்பம் ஏற்படும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஒப்பந்தப்படி குறித்த காலத்தில் படப்பிடிப்பை தொடங்காததால் ஏற்பட்ட இழப்பிற்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கேட்டு நடிகர் ரவிமோகன் தாக்கல் செய்த மனுவுக்கு சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த பாபி டச் கோல்ட் யுனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 2 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்தும் படப்பிடிப்பை தொடங்காததால் வேறு படங்களில் நடிக்க முடியாமல் நிதி இழப்பு ஏற்பட்டதாக ரவிமோகன் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். பெங்களூருவிலிருந்து சேலத்திற்கு கார் மூலம் போதைப் பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாமங்கலம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன தணிக்கையின் போது அரசால் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 200 கிலோ குட்கா, கூல்லீப் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளை தரையில் படுக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிரசவித்த 2 பெண்களுக்கு கிழிந்து சேதமடைந்துள்ள மெத்தை வழங்கப்பட்டுள்ளது. இருவரும் தங்களது குழந்தைகளை தரையிலேயே படுக்க வைத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருவண்ணாமலை மாநகராட்சியையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் கிராமத்தில் ஒரே நேரத்தில் 9 கோவில்களுக்கு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதிதாக அமைக்கப்பட்ட சுந்தரேஸ்வரர், மீனாட்சியம்மன், ஐயப்பசுவாமி, கால பைரவர் ஆகிய கோவில்களுக்கும் ஏற்கனவே உள்ள செல்வ விநாயகர், மாரியம்மன் கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடந்தது. கோபுரங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் காலனி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு எதிராக 4 கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட மலையடிக்குப்பம், வெத்தாங்குப்பம், கொடுக்கன்பாளையம், கீரப்பாளையம் ஆகிய கிராமங்களில் அரசு நிலம் என கூறி விவசாயிகள் ஆயிரக்கணக்கான முந்திரி மரங்கள் அகற்றப்பட்டன. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு ஆட்சேபனை தெரிவித்து மனு கொடுத்த நபர்களிடம் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. புதிய விமான நிலைய திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் வழங்க ஆட்சேபனை தெரிவித்த மனுக்கள் மீதான விசாரணை தொடங்கியது. ஆனால் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் கிராம மக்களுக்கு ஆட்சேபனை மனுக்கள் அளித்திருந்தும் எந்த அழைப்பும் வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் மழைக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த ஆண்டு கோடை காலத்தில் போதிய மழை இல்லாததால் நீர்நிலைகள் பற்றி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடந்த 1 மாதமாக பகல் பொழுதில் வெப்பம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை நிலவுகிறது. திருச்செந்தூரில் உறவுக்கார சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக காவலர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். காவலர் மிகாவேல் என்பவர் உறவுக்கார சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தலைமை ஆசிரியர் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஆசிரியர் தங்கவேல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் ஒரே நாளில் வெறிச்சோடி உள்ளது. தற்போது பஞ்சப்பூரில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருப்பதால் 6 ஏக்கரில் செயல்பட்டு வந்த மத்திய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது இங்குள்ள கடைகளையும் ஆட்டோ ஓட்டுநர்களையும் தவிப்பில் ஆழ்த்தியுள்ளது. கேரளாவில் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிக்கு போக்குவரத்து காவல்துறையினர் 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். கண்ணூர் மாவட்டத்தில் குளத்தில் விழுந்து மீட்கப்பட்ட குழந்தையுடன் மருத்துவமனையை நோக்கி அந்த ஆம்புலன்ஸ் புறப்பட்டது. அப்போது இருசக்கர வாகன ஓட்டுநர் ஒருவர் ஆம்புலன்ஸிற்கு வழிவிடாமல் மறித்தபடியே முன்னால் சென்றார். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர். இந்தியாவில் 2 வாரங்களில் 1,40,000 ஜன்தன் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் நிதி சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் மத்திய நிதி அமைச்சகத்திற்கு கீழ் செயல்படும் நிதி சேவைகள் துறை விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் 2 வாரங்களில் 1,40,000 ஜன்தன் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் தீவிரவாத சிந்தனையை பரப்புவது உபா எனப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் அர்சலான்
ஃபெரோஸ் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது அளித்த உத்தரவில் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்தியாவில் அதிக அளவு கார் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பட்டியலில் ஹூண்டாயை பின்னுக்கு தள்ளி மஹிந்திரா நிறுவனம் 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலாண்டில் மாருதி சுசுகி தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறது. மஹிந்திரா 2வது இடத்திலும் ஹூண்டாய் 3வது இடத்திலும் உள்ளன. டாடா மோட்டார்ஸ் 4வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளது. கர்நாடகாவில் திரையரங்குகளில் 200 ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு அம்மாநில பட்ஜெட்டில் வெளியான நிலையில் அரசாணை வெளியாகியிருக்கிறது. இதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பவர்கள் 15 நாட்களுக்குள் அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என அரசாணையில் கூறப்பட்டிருக்கிறது. அரசாணையில் மல்டிபிளெக்ஸ் உள்ளிட்ட எல்லா வகையான திரையரங்குகளிலும் அதிகபட்ச கட்டணம் 200 ரூபாயாக மட்டுமே இருக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. கிராம ஊராட்சிகளில் அனுமதி பெறாமல் கட்டப்படும் கட்டடங்களை மூடி சீல் வைக்க ஊராட்சிகளின் நிர்வாக அலுவலர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. நாட்டின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் ஜூன் மாதத்தில் மாற்றம் இல்லாமல் 5.6%ஆகவே நீடிப்பதாக மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. முந்தைய மே மாதத்திலும் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 5.6%ஆகவே இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலங்களில் உலக அளவில் வர்த்தகம் 5.3% வளர்ச்சி கண்டுள்ளதாக உலக வர்த்தக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பதில் வரி அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் வட அமெரிக்காவில் இறக்குமதி 13.4% அதிகரித்திருந்ததாக உலக வர்த்தக நிறுவனம் கூறியுள்ளது. சினிமா நடிகர்கள் சமூக உடவியலாளர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நடிகை தமன்னா கூறியுள்ளார். இன்ஃபுளுசர் என்னும் ஆங்கில பெயரால் பரவலாக அறியப்படும் சமூக ஊடக செல்வாக்காளர்கள் குறித்து ஆங்கில நாளிதழுக்கான பேட்டியில் தமன்னா பேசியுள்ளார். அதில் திறமைசாலிகள் வாய்ப்புகளை பெறுவது வரவேற்கப்பட வேண்டும் என்று தமன்னா கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பிரிட்டன் அரசர் 3ஆம் சார்லஸை சந்தித்து பேசினர். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முடிவடைந்த நிலையில் மன்னரை கிரிக்கெட் வீரர்கள் சந்தித்தனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினரும் இச்சந்திப்பில் உடனிருந்தனர். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அதிநவீன தொழில்நுட்ப சாதன பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் நின்ற இடத்திலிருந்தே முழு வட்ட வடிவில் திரும்பும் கார், ஏர் டாக்ஸிகள், ரோபோ தொழிலாளர்கள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர்.